வாழ்வியல் சிந்தனை. தேவையற்ற வார்த்தைகளை நீக்கினால். இன்றைய தலைப்பு. ஒரு அற்புதமான சிற்பி ஒரு நாள் தெருவில் போய்க் கொண்டிருந்தவர் ஒரு கடை அருகே கனத்த பாறாங்கல் ஒன்றை பார்த்தார். ஏதோ பெரிய புதையலை பார்த்த மகிழ்ச்சி அவருக்கு. அதன் பின் அந்த கடைக்காரரிடம், ஐயா, இந்த பாறாங்கல் தங்களுக்கு தேவையா, அல்லது இதை நான் எடுத்து செல்லலாமா என்று கேட்டார். தாராளமாக எடுத்து செல்லுங்கள். இது இந்த இடத்தில் பெரிய இடையூறாய் இருக்கிறது. போவோர் வருவோரெல்லாம் இடறி விழுகின்றனர் என்றார். பாறாங்கல்லை உருட்டி சென்ற அந்த சிற்பி அதை நுட்பமாக செதுக்கி அற்புதமான புத்தர் சிலை ஒன்றை உருவாக்கினார். அந்த சிலை கடைத்தெருவில் விலைக்கு வந்தது. போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் அதை விலைக்கு கேட்டார்கள். அப்படி கேட்டவர்களுள் கல்லை கொடுத்த கடைக்காரரும் ஒருவர். முடிவில் அந்த கடைக்காரரே அந்த அதிக விலை கொடுத்து அந்த சிலையை பெற்றுக்கொண்டார். அந்த சிற்பியை மறந்துவிட்ட அந்த கடைக்காரர், இந்த அற்புதமான சிலைக்குரிய கல்லை எந்த மலையிலிருந்து எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு சிற்பி, வேறு எங்கிருந்தும் இல்லை, தங்கள் கடைவாசலில்தான் இதை கண்டெடுத்தேன். என்னை நினைவில்லையா தங்களுக்கு? பல மாதங்களுக்கு முன் இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி என்னிடம் நீங்கள் கொடுத்த கல் தான் இது. கடைக்காரர் வியந்தார். ஆம், தங்கள் பார்வையில் இது தடைக்கல்லாய் தெரிந்தது. என் பார்வையில் இதனுள் புத்தரை பொதித்து வைத்திருக்கும் சிற்பக்கல்லாய் தெரிந்தது. வேண்டாத பகுதியெல்லாம் செதுக்கி எடுத்தேன். உள்ளே இருந்த புத்தரின் உருவம் வெளிப்பட்டது என்றார். தேவையற்ற வார்த்தைகளை வாழ்வில் நீக்கினால் நாமும் விலை மதிப்பற்ற மனிதனாய் ஒவ்வொருவரும் நம்மை போற்றும் வகையில் வாழ்ந்து காண்பிக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.